நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சுவாச பாதை கோளாறுகள் இது பெரிய ஒரு விஷயம்னே சொல்லலாங்க. ஏன்னா, என்னால நார்மலான ஒரு லைஃப் லீட் பண்ணவே முடியல டாக்டர். காலையில எந்திரிச்சோனே தும்மல் அதிகமா இருக்கு அப்படின்னு அவதிப்படுறவங்க இருக்கீங்க. ஏசில இருந்துட்டாலோ, எங்கேயாவது டிராவல் பண்ணாலோ, உடனே எனக்கு சளி பிடிக்கிற தொந்தரவு வருது. இத விட என்னன்னா, எனக்கு பிறந்ததுல இருந்தே லங் இன்ஃபெக்ஷன் இருக்கு. ஸோ லங்ஸ் இப்போ ரீசென்ட்டா கூட பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு இப்போ 8 வயது இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு பார்த்தோம்னா, லங்ஸ் ஃபுல்லாவே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடணும். ஸோ பை பர்த் ப்ரீமெச்சூர் பேபி பை பர்த்தே இவங்களுக்கு லங் ஃபெயிலியர் தாங்க அப்படின்ற மாரி ஒரு கண்டிஷன்ல இருக்காங்க. ஸோ இந்த நுரையீரலை நம்ம எப்படிங்க பலப்படுத்தணும்? நுரையீரலை பலப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஃபர்ஸ்ட்டு என்னதான் நீங்க மெடிசின் எடுத்தாலும், இந்த இந்த விஷயங்கள தயவு செய்து உங்க வீட்டுகள்ல மாற்றம் கொண்டு வாங்க. என்னங்க செய்யணும்? இதுக்கு காலையில நம்ம குடிக்கக்கூடிய ஒரு டீ சொல்றேன். அதுவும் இந்த நல்ல பிரீத்திங்லாம் முடிச்சுட்டு அந்த டீய குடிங்க. இல்ல டீ குடிச்சிட்டு கூட நீங்க பிரீத்திங் எல்லாமே பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன டீ நமக்கு சித்த மருத்துவத்தில் Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சுவாச பாதை கோளாறுகள் இது பெரிய ஒரு விஷயம்னே சொல்லலாங்க. ஏன்னா, என்னால நார்மலான ஒரு லைஃப் லீட் பண்ணவே முடியல டாக்டர். காலையில எந்திரிச்சோனே தும்மல் அதிகமா இருக்கு அப்படின்னு அவதிப்படுறவங்க இருக்கீங்க. இதுல நார்மலா நான் கொஞ்ச நேரம் ஏசில இருந்துட்டாலோ, எங்கேயாவது டிராவல் பண்ணாலோ, உடனே எனக்கு சளி பிடிக்கிற தொந்தரவு வருது. இத விட என்னன்னா, எனக்கு பிறந்ததுல இருந்தே லங் இன்ஃபெக்ஷன் இருக்கு. ஸோ லங்ஸ் இப்போ ரீசென்ட்டா கூட பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு இப்போ 8 வயது இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு பார்த்தோம்னா, லங்ஸ் ஃபுல்லாவே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடணும். ஸோ பை பர்த் ப்ரீமெச்சூர் பேபி பை பர்த்தே இவங்களுக்கு லங் ஃபெயிலியர் தாங்க அப்படின்ற மாரி ஒரு கண்டிஷன்ல இருக்காங்க. ஸோ இந்த நுரையீரலை நம்ம எப்படிங்க பலப்படுத்த முடியும்? டியூபர்குலோசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. காச நோய். அதாவது நம்மளுடைய நுரையீரலை பற்றி வரக்கூடியது. நம்ம உடலுக்கே ரொம்ப முக்கியமான உறுப்பு லங்ஸ் தான் இல்லைங்களா? சுவாசம் நடைபெற்றால் தானே அடுத்தடுத்த உறுப்பு நம்ம அ கிட்னியை எப்படி பாதுகாக்கலாம்? லிவர்ல இருக்கக்கூடிய கழிவுகளை எப்படி வெளியேத்தலாம்? இதெல்லாம் யோசிக்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி முக்கியமான ஒரு உறுப்பு தான் லங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நுரையீரல்கள் 2 நுரையீரல் நமக்கு இருக்கும். ரொம்ப முக்கியமானது. இந்த சுவாச பாதையில் நமக்கு அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா தாங்க இந்த மாதிரி நெறைய அசௌகரியம் நெறைய பேருக்கு வருது. ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா படபடன்னு ஒரு பால்பிடேஷன் வரும். பிரீத்திங் சுவாசமே சூடாக வர்ற மாரி தெரியுது. நெறைய பேருக்கு இந்த சுவாசமே பார்த்தோம்னா சூடாக இருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு அந்த சுவாச பாதைய அடைச்சுக்கும். ஸோ சளி ரொம்ப செக்ரீட் ஆக ஆரம்பிச்சு, அந்த டியூப் மாதிரி ஒரு டியூப்ல ஒரு கொழகொழப்பான ஒரு ஜெல் உள்ள இருந்துச்சுன்னா, எப்படிங்க அதில காற்றோ, தண்ணீரோ உங்களால போக போக முடியும்? போகாது இல்லைங்களா? அதே தான் நம்ம லங்ஸ்லயுமே நடக்குது. ஸோ இந்த ப்ராங்கையா இருக்கட்டும், ஆல்வியோலைஸ் இதில எல்லாமே நமக்கு என்ன ஆகுதுன்னா, சளி அதிகமா உற்பத்தியாகி தேங்க ஆரம்பிச்சுரும். நீண்ட நாளா இருந்துச்சுன்னா, இது அப்படியே ஸ்டிக்கியா கம் மாதிரி உள்ளேயே ஒட்டிக்கிச்சுன்னா, நமக்கு காற்று உள்ள போகவே முடியாது. ஸோ உடலும் என்ன ஆகும்னா, நாளடைவில உள்ள ஆக்ஸிஜன் இல்லாததுனால, போதுமான அளவு ஆக்ஸிஜன் இல்லாதனால உடல் எடை குறைஞ்சுக்கிட்டே வரும். ஸோ இந்த நுரையீரலை பலப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஃபர்ஸ்ட்டு என்னதான் நீங்க மெடிசின் எடுத்தாலும், இந்த இந்த விஷயங்கள தயவு செய்து உங்க வீட்டுகள்ல மாற்றம் கொண்டு வாங்க. என்னங்க செய்யணும்? எங்கேயுமே டஸ்ட் இருக்கக்கூடாதுங்க. வீடு கிளீனா இருக்கணும். லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர் இருக்கு, ஆஸ்மா, வீசிங் இருக்கு, இல்ல. இத தாண்டி நெறைய விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள். ஸோ அத பத்திலாம் நம்ம நெறைய பேசியிருக்கோம். ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம வீட்ல நடக்கிறதுக்கும், வீடு எப்பவுமே கிளீனா டஸ்ட் இல்லாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்க தூங்கக்கூடிய அறைகள் காற்றோட்டமாக இருக்கணும். எல்லா டோரும் க்ளோஸ் பண்ணிட்டு, விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, ஏசிய போட்டு நீங்க பல மணி நேரம் தூங்குறீங்க. அது கண்டிப்பாக உங்களுடைய நுரையீரலை பாதிக்க செய்யும். பிறந்த குழந்தையிலிருந்தே ஏசில பழக்கிட்டோம். அது நீங்க ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறீங்க. ஆனா, குழந்தையிலிருந்தே நீங்க உங்க குழந்தைய ஒரு நோயாளியாகவே மாத்துறீங்கன்னு தாங்க அர்த்தம். அதனால நேச்சுரல் ஏர் உங்க வீட்டுக்குள்ள ஏர் சர்க்குலேஷன் கண்டிப்பா இருக்கணும். வென்டிலேஷன் இருக்கணும். வெளிச்சம் உள்ள வரணும். சன்லைட் வீட்டுக்குள்ள வரணும்.
ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நுரையீரல் பிரச்சனை வராதுங்க. அதே மாதிரி வீட்டில் எப்போவுமே உங்கள் ஷோஃபாவாக இருக்கட்டும், சேரு, நீங்கள் படுக்கிற அந்த பில்லோ கவர், ஸோ பெட் கவர் எல்லாமே தயவு செய்து வாரம் ஒரு முறை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய மைக்ரோ டஸ்ட்டு நம்மளுடைய நுரையீரலை அதிகமாக பாதிக்கும். ஸோ வீட்டில் வந்து வச்ச பொருள் வச்ச மாதிரியே இருக்கும். அதை எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ டஸ்ட் இருக்கும். ஃபேனில் நிறைய பேர் வீடுகளில் ஃபேனில் அவ்வளோ டஸ்ட் இருக்குங்க. இந்த டஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே பட்டாவே நமக்கு ஸ்கின்ல அலர்ஜி வரும். அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அலர்ஜி வர ஆரம்பிச்சிடும். அப்போது இது நுரையீரலுக்குள்ளே போச்சுன்னா ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த டஸ்ட்டு மாதிரி இருக்கும். ஸோ லைட் மேலே அப்படியே டஸ்ட்டு நிறைய இருக்கிறது, ஃபேனில் நிறைய டஸ்ட் இருக்கிறது, இது எல்லாமே நம்ம நுரையீரலை பாதிக்குது. அப்போ என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி காற்றோட்டம் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள். இன்டோர் பிளான்ட்ஸ் நீங்கள் வைக்கலாம். ஸோ வீட்டுக்குள்ளே நம்ம வளர்க்கக்கூடிய தாவரங்களை நம்ம வைக்கலாங்க. இதுவுமே ஆக்சிஜன் லெவலை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். பார்க்கும்போதும் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டை கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்க. அதற்கு அடுத்ததாக சில பயிற்சிகள் காலையில் எந்திரிக்க பழகுங்க. காலையில் எந்திரிக்கும்போது தான் அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அது இல்லைனாலும் ஒரு 5 to 6 இந்த டைமில் எந்திரிக்கும் போது ஆக்சிஜன் லெவல் நமக்கு நிறையவே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த சமயத்தில் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய முத்திரைகளை பயன்படுத்தலாம். பிராணாயாம பயிற்சிகள், யோக பயிற்சிகள் உங்களுடைய நுரையீரலை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆதி முத்திரை நீங்கள் பயன்படுத்தலாங்க. நுரையீரலை பலப்படுத்தும். முக்கியமாக நிறைய பேருக்கு டென்ஷன், டிப்ரெஷன் இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு ஆதி முத்திரை. ஸோ ஆதி முத்திரை ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுடைய கட்டை விரல், ஸோ கட்டை விரலை வந்து இந்த சுண்டு விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மேடான பகுதியில் வைத்து அழுத்தம் கொடுத்து மற்ற 4 விரல்களையும் இப்படி மடித்து ப்ரெஷர் கொடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ 2 கைகள்லையுமே நம்ம என்ன பண்ணோம்னா கட்டை விரலை சுண்டி விரல் கீழே இருக்கக்கூடிய இந்த மேடான பகுதியில் அழுத்தம் கொடுத்து இந்த 4 விரல்களையும் மடித்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே நீங்கள் நல்லா ப்ரீத்திங்கில் உக்காந்துடலாம். ஸோ இப்போ நல்லா சம்மணம் போட்டு தரையில் உட்கார்ந்து 2 மூட்டு மேலேயும் இந்த கைகளை ஆதி முத்திரையோடு இப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா மூச்சை இழுத்து வெளியில் விடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிராணாயாமத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணணும், ஸ்லோவாக எக்ஸ்ஹேல் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வாரத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிராணாயாம பயிற்சிகளை நம்ம செய்யலாம். இந்த ப்ரீத்திங்கே நிறைய இருக்குது. ஸோ ஸ்லோவாக மூக்கு வழியாக மூச்சை உள்ளே இழுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ஹலேஷன் வந்து வாய் வழியாக நம்ம மூச்சு விடுறது. இந்த மாதிரி இன்னும் நிறைய பிராணாயாமத்தில் வேரியேஷன் இருக்குது. சீத்தளி, சீத்காரி, இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் அட்வான்ஸாக நம்ம அதுக்கப்புறம் பண்ணும்போது நுரையீரல் உங்களுக்கு இரும்பு மாதிரி கெட்டிப்பட்டுரும். உள்ளே இருக்கக்கூடிய சளிகள் எல்லாமே வெளியே வந்துடுங்க. சரி, இதுக்கு காலையில் நம்ம குடிக்கக்கூடிய ஒரு டீ சொல்கிறேன். அதுவும் இந்த நல்ல ப்ரீத்திங்லாம் முடிச்சுட்டு அந்த டீயை குடிங்க. இல்லை டீ குடிச்சிட்டு கூட நீங்கள் ப்ரீத்திங் எல்லாமே பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன டீ, நமக்கு சித்த மருத்துவத்தில் திரிகடுகாதி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கும். அதை வாங்கிக்கோங்க. ஸோ இதில் முக்கியமாக திரிகடுகாதி சூரணம் அப்படின்னு சொல்கிறது சுக்கு மிளகு திப்பிலி. இதை வந்து வெள்ளை கரிசாலை சாறு விட்டு பாவனை செஞ்சுருப்பாங்க அந்த சூரணம். இதை வாங்கிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். ஸோ 2 கிளாஸ் தண்ணி விடுறோமா, 1 கிளாஸாக வந்த பிறகு எடுத்து இதில் உங்களுக்கு கொஞ்சம் துளசி இலைகள் இருந்தாலும் போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து காலையிலே குடிச்சிடுங்க. டெய்லி இதை குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது தானாக நுரையீரல் சளி உங்களுக்கு வெளியில் வரும். ஸோ இதை தாண்டியும் நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இவ்வளோ பேருக்கு வந்து நுரையீரல் என்னால் ப்ரீத் பண்ணவே முடியல டாக்டர். இந்த பனிக்காலத்தில் எக்கச்சக்கமான நபர்கள் நேசல் பாலிப் இருக்குது, சைனசைட்டிஸ் இருக்குது, சிஓபிடி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. இது சரியாகிறதுக்கு பல வருஷமாக இருந்த எனக்கு இந்த நுரையீரல் பிரச்சனை இப்போ நல்லாவே தீர்வு இருக்குது டாக்டர் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதற்கு எல்லாமே இந்த பயிற்சிகளோடு இந்த மருந்துகளும் நம்ம கொடுக்குறோம். சுவாச சஞ்சீவி சூரணம் நம்ம கொடுக்குறோம். இதனோடு சேர்ந்து உங்களுக்கு டயட்டும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ தூதுவளையை வந்து சூப் மாதிரி குடிச்சிக்கோங்க. வெண்தூதுவளை கற்பம் மருந்து நம்மளுடைய ஸ்பெஷல் மெடிசன். அதுதான் எப்பேற்பட்ட நமக்கு வந்து லங் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஹெரிடிட்டியாக வருதுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் இந்த வெண்தூதுவளை கற்பம் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ தேனில் கலந்து வெண்தூதுவளை கற்பம் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுதும் நுரையீரல் உங்களுக்கு வலிமையாகும். ஸோ கவலையே வேண்டாம். எந்த வயதினராக இருந்தாலும் எவ்வளவு நாட்பட்ட க்ரானிக் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்
அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ரெகுலராக இந்த மெடிசின்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த பயிற்சிகளை கட்டாயம் செய்யுங்க. எப்பவுமே வந்து டஸ்ட் இல்லாமல் வீட்டை பார்த்துக்கோங்க. நீங்களும் வாரம் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி, இந்த கற்பூராதி தைலம், சுக்கு தைலம், முக்கியமாக நம்மளோட ஸ்பெஷல் ஆயில் என்ன தெரியுங்களா? கருநொச்சி தைலம்ங்க. இந்த கருநொச்சி தைலம் வந்து கப நோய்களுக்கு மிக சிறந்தது. ஸோ இந்த மாதிரி தைல வகைகள், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், நேச்சுரலான ஃபுட்ஸ் நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது நுரையீரல் உங்களுக்கு வலிமையாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.